ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு வந்து பன்னீரை வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததும் நல்லா கலர் சேஞ்ச் இதுதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் வந்து 4 பழுத்த தக்காளி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வானலில் வந்து எண்ணெய், நான் ஒன்று மறந்துட்டேன், அது கூட வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதை எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம். நம்ம எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா அதுக்கு டேஸ்ட்டே தனிங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டி முடிச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போது வந்து இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னா, லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இல்லை, ஸோ அதனால் வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஸோ அதனால் நான் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.